மக்களோட மனச மாத்தி நினைச்சத சாதிக்கிறது எப்படின்னு இந்த ஒரு சின்ன கதைய கேளுங்கள். ஒரு பெரிய நகரத்துல சாலையோரமா ஒரு பார்வை இல்லாத முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்துல ஒரு போர்டு இருந்தது. அதுல நான் பிறவியிலேயே பார்வை இல்லாதவன், எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. அத பார்த்து யாரும் அவருக்கு பணம் தரல. அப்போ அந்த வழியா ஒரு பிசினஸ் மேன் வந்தார். அவர் அந்த போர்ட பார்த்தார். உடனே ஒரு பேனாவை எடுத்து அந்த போர்டை திருப்பி அதுல வேற ஒரு வரிய எழுதிட்டு போயிட்டாரு. அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த வழியா போனவங்க எல்லாரும் முதியவருக்கு போட்டி போட்டு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாத்திரம் பணத்தால நிறைஞ்சது. சாயங்காலம் அந்த பிசினஸ்மேன் மறுபடியும் அங்க வந்தார். முதியவர் அவரோட காலடிச் சத்தத்த கண்டுபிடிச்சு, "தம்பி, என் போர்டுல அப்படி என்ன எழுதுனீங்க? எல்லாரும் பணம் தராங்க" அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், "ஐயா, நீங்க எழுதின அதே விஷயத்தத் தான் நானும் எழுதினேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா எழுதினேன். இன்னி மிக அழகான ஒரு நாள். ஆனால் அதை என்னால் பார்க்கத்தான் முடியல அப்படின்னு எழுதினேன். நீங்க பசியில இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்கன்னு மத்தவங்க கிட்ட உங்க குறைய மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்க பேச்சையும் நீங்க விஷயத்த சொல்ற விதத்தையும் மாத்தினா, இந்த உலகமே நீங்க நினைச்சத உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உழைப்பு மட்டும் போதாது, அத வெளிப்படுத்துற புத்தியும் வேணும்."